பாலாவை பார்த்தேன். படம் வந்து அதுக்கப்புறம் வந்து அப்புறம் தான் ஓய்வு பாலா படம் பண்ணியிருக்கான் அப்படின்றது. ஆமாம், ஒரு தாசனம் தான். சில விஷயத்தில் தாசனம் தான், இன்னொரு விஷயத்தில் வந்துட்டு ரங்கராஜ் வாத்தியார். அது மாதிரி நிறைய சீன் அது மாதிரி, அதாவது படத்தில் வரலாம் நடிக்கல, ஆனால் வேகமாக நடந்திருக்கு. என்னடா அழகா வாத்தியார் பல்ல பிடிச்சி பார்க்குறீங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் பாலா கேட்லாம் ரிவெஞ்செலாம் எடுத்திருக்கான். ஆனால் அவன் ஒன்று வேணும்னு அவன் நினச்சிட்டான்னா அவன் அதை கண்டிப்பாக சாதிப்பான். ரொம்ப ட்ரூவாக ரொம்ப லாயலாக அதுக்கு வேலை செஞ்சு அவன் அது பண்ணுவான். 2 வருஷத்தோட ஹார்ட் ஒர்க் இந்த படம். ரெண்டுமே ரொம்ப என்ன சொல்லுவாங்க, சென்சிட்டிவான கேரக்டர். 2 கேரக்டருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அவங்க 2 பேருமே. நீங்கள் அப்படி கேட்டனால நான் சொல்கிறேன், நீ லவ் பண்ணால் அப்படி பண்ணணும். படம் பார்த்தேன், நல்லா இருக்கு. ஆப்வியஸ்லி பாலாவை பார்த்தேன். படம் வந்து அதுக்கப்புறம் வந்து அப்புறம் தான் ஓய்வு பாலா படம் பண்ணியிருக்கான் அப்படின்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லா இமோஷன்ஸும் அவனை நான் விரும்பி ஃபன்னாக பார்த்துருக்கேன், ஒரு கிரேட் சப்போர்ட்டராக பார்த்துருக்கேன். பட் ஹீ ஹேட் ஆல் தி இமோஷன்ஸ் கன்வேட் இன் த மூவி. அது அவனோட ஃபர்ஸ்ட் மூவின்றது வந்து அவனோட அந்த ஹோல் அவன் கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவ்வளோ அழகாக அவன் வந்து பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அர்ச்சனா மேம் அண்ட் பாலாஜி சாரோட ஆக்டிங், ஓ மை காட், வேறு லெவல். நான் வந்து ரொம்ப பெரிய ஃபேன்ஸ் ஆகிட்டேன் அவங்களோட. ரொம்ப நல்லா இருக்குது படம், எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும். இது பாலாக்காக, பாலா எங்களோட ஃப்ரெண்டு, அது அப்படியெல்லாம் தாண்டி உண்மையாலுமே இது ஒரு நல்ல படம். அண்ட் கம்மிங் டு பாலா, நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல பாலா வந்து இவ்வளோ விஷயத்தை கேரி பண்ணுவார், இப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவுட்புட்டாக கொடுப்பாரு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ட் பாலா வச்சு டைரக்ட் பண்ண ஷெரீஃப் அண்ட் ப்ரொடியூசர் இவங்க 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பாலாஜி சக்திவேல் சார், அவரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். அர்ச்சனா மேம் ஒரு சிங்கிள் ஷாட்டில் ஒரு ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பற்றி நம்ம சொல்கிறதுக்கு எந்த ஒரு நமக்கு அந்தளவுக்கு இல்லை, பட் ரொம்ப நல்லா இருந்தது அதெல்லாம். பாலாவோட ஆக்டிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அவன் இப்படி நடிப்பான் அப்படின்னு. பட் ரொம்ப ஹாப்பி, எல்லாருமே தேட்டரில் வந்து இந்த படம் பார்க்கணும் கண்டிப்பாக. அவங்களோட லாஸ்ன்னு தான் நான் பார்க்குறேன். அது அவங்களோட லாஸ். அவன் வந்து ரொம்ப டேலண்டடான ஒரு பையன். ஓகே, அது வந்து அது ஃபர்ஸ்ட்லேருந்து, அண்ட் ஹீஸ் அ வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கிங் பாய். அண்ட் அவன் ஒன்று வேணும்னு அவன் நினச்சிட்டான்னா அவன் அதை கண்டிப்பாக சாதிப்பான். ரொம்ப ட்ரூவாக ரொம்ப லாயலாக அதுக்கு வேலை செஞ்சு அவன் அது பண்ணுவான். 2 வருஷத்தோட ஹார்ட் ஒர்க் இந்த படம். ஸோ எஸ், அண்ட் டுடே டு see the world celebrate him, அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது, அவ்வளோ ப்ரௌடாக இருக்குது. ஒரு செம்மையான music is great. It's outstanding. Vivek and Marvin have done. I was saying that 2 பேருமே அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க, மியூசிக்கை ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. I think straight என்னோட ஹார்ட்டை டச் பண்ணது வந்து இட் வாஸ் மோர் அபவுட் த இமோஷனல் ஒன். அந்த எவ்ரி சேட் சீக்வன்ஸ் வரும்போது வித் த மியூசிக் அண்ட் டு வாட்ச் இட் ஆன் ஸ்க்ரீன், இட் வாஸ் வெரி டச்சிங். எஸ், இட் இஸ். டான்ஸ் அவர் ஆக்சுவலி எந்த படத்தில் யாராவது ஹுக் ஸ்டெப் போட்டாலும் அதை வந்து ஆடிட்டே இருப்பார். படத்தில் அவருக்கு ஒரு டான்ஸ் பார்ட் தனியாக இருக்குது. கண்டிப்பாக பார்க்குறவங்க எல்லாருமே அந்த டான்ஸ் அப்ரிஷியேட் பண்ணுவோம். ரொம்ப க்யூட்டாக இருந்தது, என் பார்த்துட்டே இருக்கணும்னு ஒன்று சேசி. நீங்கள் அப்படி கேட்டனால நான் சொல்கிறேன், நீ லவ் பண்ணால் அப்படி பண்ணணும், அப்படி இருந்தது. அப்படி பண்ணணும் லவ். Thank you. அங்கே சொல்லிட்டு எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நிறைவாக இருக்குது. படம் பார்த்த உடனே ஒரு நிறைவான ஒரு ஃபீலோடு போகிறோம். கடைசி கிளைமேக்ஸ் எல்லாம் பின்னி எடுத்துட்டாங்க. பாலா ரொம்ப சூப்பராக நடிச்சிருக்காரு. எதிர்பார்க்கல, ஃபஸ்ட்டு படம் இவ்வளோ ஒரு மெச்சூரிட்டியாக இவ்வளோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துப்பாருன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வந்த உடனே பிரமிச்சு பார்த்தேன் நான். உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக. அவர் இன்னும் நிறைய திரைப்படங்கள் இந்த மாதிரி நடிக்கணும். ஸோ இந்த மாதிரி செலக்டிவாக சமூக அக்கறையோடு இருக்கிற படங்களாக நடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ மக்களும் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு. காந்தி கண்ணம்மா, அதாவது பாலாஜி சக்திவேல் சார் வந்து எனக்கு டைரக்டராக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைரக்டர். இப்போ வந்து பிடிச்ச நடிகர்னு பார்த்தா இப்போ அவரை தான் நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. கண்ணம்மா கேரக்டர் அவங்க சொல்லவே தேவையில்லை, ஆல்மோஸ்ட் வந்து அவங்க லெஜண்ட் பின்னி எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த கேரக்டரு ஒரு 2மே ரொம்ப என்ன சொல்லுவாங்க, சென்சிட்டிவான கேரக்டர். 2 கேரக்டருமே ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அவங்க 2 பேருமே.
ரொம்ப அற்புதமாக செதுக்கி செதுக்கி பண்ணியிருக்காங்க 2 பேர் கேரக்டருமே. இந்த படத்துக்கு பெரிய பலம் அவங்க 2 பேர். ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப அற்புதமாக பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. அவங்க சொன்னது வந்து ஆடியோ லான்ச்சில் நிறைய பேர் ரிஜெக்ட் பண்ணாங்க. நான் பண்ணேன். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, உண்மையிலே பாலாவுக்கு கிடைச்ச ஒரு கரெக்டான செலெக்ஷன் சொல்லலாம். கரெக்டான ஹீரோயின் அவங்க தான் பர்ஃபெக்டாக. அமுதவனை நிறைய வித்தியாசமான கவுண்டரெல்லாம் போட்டிருக்காரு. இதில் எனக்கே ஆச்சரியமாகிடுச்சு. பரவாயில்ல, நல்லா பண்ணியிருக்காரு. அமுதவன கேரக்டரும் நல்லா இருக்குது. கடைசி வரைக்கும் ஒரு ஃபுல் ட்ராவல் பண்ணுறாரு. நல்ல கேரக்டர். ஸோ 2 பேரும் இந்த படத்தில் நடித்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நிறைய திரைப்படங்கள் அவங்க நடிக்கணும். வாழ்த்துக்கள் அவங்க 2 பேருக்குமே, ஹோல் டீமுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறாங்க. தேங்க்யூ. நல்லா கண்ணி விட்டுருக்கீங்க. ஆமாம், தம்பியோட படம், எங்களோட படம் உண்மையாக சூப்பராக வந்திருக்கு. காந்தி கண்ணாடி வந்து பாருங்கள். உண்மையாக வந்து நிறைய வந்து ஒரு 40 வயசு தாண்டவங்க எல்லாருக்கும், 50 வயசு தாண்டவங்க எல்லாருக்குமே இந்த படம் பயங்கரமான தாக்கம் கொடுக்கும். ஏன்னா வந்து செய்யணும்னு நினச்சிட்டோம்னா யோசிக்காமல் வந்து செஞ்சிடணுன்றத படத்தில் கைமே சொல்லியிருப்பாங்க. அது உதவி மட்டும் கிடையாது, ஏதோ ஒரு சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை ஒரு நன்றி தெரிவிக்கணும், இல்லை ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும் கூட நீங்கள் நினச்ச அப்பயே அதை பண்ணுறீங்க. ஏன்னா நீங்கள் அதை பண்ணலன்னா அடுத்த செகண்ட் அவங்க இருப்பாங்களா தெரியாது, இல்லை நம்மகிட்ட பேசுவாங்களா தெரியாது, எப்படின்னா இருக்கலாம். அதனால் மனசை நினச்சி இதை பண்ணுறேங்க. காந்தி கண்ணாடி வந்து இன்றைக்கி அவ்வளோ சூப்பராக இருந்தது. 2வது வந்துட்டு இது பாலா ஜெயித்த மாதிரி இல்லை, இது நான் ஜெயித்த மாதிரி எனக்கு அவ்வளோ ஃபீலாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ நாள் எத்தனை பேருக்கு தெரியாது. ஒரே கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் நான் ஒரு அண்ணன் கூட நான் ஒரு புத்தி தெரிய வரைக்கும் ஒரு 12 வயசு வரைக்கும் தான் அண்ணன் கூடலாம் விளையாடும். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து நமக்கு கொஞ்சம் ஆப்போசிட் ஆகிடுவான். அண்ணன் அங்கே போகிறான்டா சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம். ஆனால் இவன் அப்படி கிடையாது. ஒரே ரூமில் என் கூட தூங்குவான். அதேமாதிரி ப்ரோக்ராமுக்கு வரும்போதும் கூட வருவான், வீட்டுக்கு வரும்போதும் ஒன்றா வருவோம், ஒன்றா பேசுவோம், டெய்லி வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ அவனோட வேதனை என்ன, அவனோட அழ என்ன, எவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்றது வந்து என்னை தவிர யாருக்கும் தெரியாது. ஏன்னா அத்தனை நாள் அனுபவித்த விஷயம். எவ்வளோ பேர் அவன் ஹெல்ப் பண்ணும்போது கூட எவ்வளோ பேர் வந்து இது ஒரு விளம்பரத்துக்காக பண்ணுறாரு அப்படின்னாங்க. விளம்பரத்துக்காக வந்து பண்ணணும் அவசியமே கிடையாது. நான் என்ன நினைக்கிறேன், அப்படி விளம்பரத்துக்கு பண்ணால் கூட அப்படியாச்சும் உதவி பண்ணுங்கள், அவ்வளோதான். மற்றபடி ஒரு நாள் காசு தான், ₹1 ₹2 கிடையாது. எவ்வளோ செலவு பண்ணும்போது ஏன்னா நம்ம நல்லது பண்ணணும்னு நினைக்கிறோன்னே, அதை கூட இப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் நீ பேசாத. ஒரு 10 பேர் சொல்லுவாங்க, 1000 பேர் வந்து அந்த உதவி அனுபவிக்கிறாங்களே, அவங்க சந்தோஷப்படுறாங்களே, அந்த மனசுக்கு நிறைவாக இருக்கணும். அது போதும். நீ ஏன்னா அவங்களை யோசிக்கிறேன். அதுக்கான தாக்கம் தான் வந்து ஒரு 10 படம் பண்ண ஒரு ஹீரோக்கு எப்படி ஓப்பனிங் இருக்குமோ, அது ஃபஸ்ட்டு படத்தையே வந்து பாலாக்கு தேட்டரில் அவ்வளோ வரவேற்பு கொடுத்தாங்க. யாருமே நெகட்டிவாக பேசல. அவ்வளோ பேர் கத்துறாங்க. சின்ன ஒரு ஃபைட் சீனாக கூட அத்தனை பேர் கத்துறாங்க. படம் முடிஞ்ச பிறகு எல்லாருமே அவ்வளோ கைத்தட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணிக்கானா, அதுக்கு இந்த படத்தை தாண்டி அவனோட மனசுக்கு உண்மையாக வந்து ஒரு எப்படி சொல்வது, ஒரு நல்ல பையனை வளர்த்துருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது அந்த பெருமை எனக்கு தான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆமாம், ஒரு தாசனம் தான். சில விஷயத்தில் தாசனம், இன்னொரு விஷயத்தில் வந்துட்டு ரங்கராஜ் வாத்தியார். அது மாதிரி நிறைய சீன் அது மாதிரி, அதாவது படத்தில் வரமா நடிக்கலை, ஆனால் வேகமாக நடந்திருக்கு. என்னடா ஆளாளுக்கு என் வாத்தியார் பல்ல பிடிச்சி பார்க்குறீங்களா, அந்த மாதிரிலாம் நிறைய இதெல்லாம் பாலா கேட்லாம் ரிவெஞ்செலாம் எடுத்திருக்கான். அப்போ நான் சொல்லிக்கிறேன், இதான் இல்லை என்ன பண்ணாலும் சரி, நீ பர்ஃபார்மன்ஸில் ஒன்று காட்டும் போது தான் உனக்கு புரியும் தவிர நீ கோவப்பட்டோ இல்லை வேறு எதுவுமே காட்ட முடியாதா. நீ பர்ஃபார்மன்ஸ் பண்ணு, நீ ஜெயிச்சு வா, அப்போ தான் உனக்கு காமிப்போம். ஓகே. ஏன்னா வந்து அவன் பாலா எல்லாம் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் எங்கேயோ ஊர் தெரியாது வந்து அவனை ஹெல்ப் பண்ணிக்க, அவன் வீட்டுக்குள்ளே வச்சு அவனுக்கு எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கீங்களே அப்படி இப்படின்னு வந்து ஏகப்பட்ட பேர் போராமப்பட்டிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க, நீ ஒரு ஆடிஷன் கூட வரலாமா, நீ ஏன்னா ஒரு வெளிலுக்கு பையனை ஸ்ட்ரெயிட்டாக கூப்பிட்டு வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக உரிய விரும்பினாங்க. அப்படிலாம் கிடையாது. அவனுக்கு திறமை இருக்குது. அவன் வரணும்னு நினச்சா கடவுள் முடிவு பண்ணிட்டாருன்னா, சேதுபதி சொல்கிற போது தான் ஒருத்தன் மேலே வரணும் முடிவு பண்ணான்னு வச்சுக்கேன், அவன் என்ன தான் கேட்டு இழுத்து டாப்பாக போட்டு பூட்டு போட்டாலும் பூட்ட முடியும். ஏன் சொல்லு, ஏன்னா சாவி அவங்ககிட்ட இருக்குன்னு அப்படி சேதுபதி சொல்லிப்பார். அந்த டைலாக் வந்து பாலாவுக்கு பொருத்தமாக இருக்கும். ஒருத்தன் மேலே வர முடிவு பண்ணிட்டானா, ஆன முடிவு பண்ணிட்டானா அது என்றைக்கே மாறாது. அதுக்கு ஒரு உதாரணம். அப்புறம் ஒரு நல்ல பையனை ஒரு இத்தனை நாள் பார்த்துருக்கேன்னா சந்தோஷம். நன்றி. ஏன்னா பாலா சக்திவேல் சார் வந்து நான் அவரோட ஃபேன். நான் அவரோட பார்க்கும் போதெல்லாம் வந்து காதல் படத்தை பற்றி தான் பேசுவேன். சார் அந்த படத்தை நான் வழக்கின் 18 படத்தை பற்றி பேசுவேன். அதை பற்றி அவ்வளோ சொல்லுவார், அவ்வளோ பேசுவார். குழந்தை மாதிரி படத்தில் எப்படியோ உண்மையாக ஒரு கேரக்டர் வந்து அவ்வளோ குழந்தை மாதிரி ஜாலியாக பண்ணிட்டு, தம்பி வாங்க இந்தாங்க பிடிங்க எங்கள்கிட்ட ஃபேனத்துக்கு என் முகத்தில் வைப்பார்.
ஜாலிகட்டு, அர்ச்சனா மேடம்லாம் இது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு தான். ஏன்னா அவங்க கூடலாம் நம்ம படம் பண்ணியிருக்கோம். மற்றவங்க கூட நம்ம எப்போனா பண்ணிக்கலாம். இவங்க வந்து பெரிய லெஜெண்டு. எத்தனை படம் பண்ணுவாங்க, இன்னும் எவ்வளோ பண்ண போகிறாங்க, ஏன்னா செலக்டாக தான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி செலக்டான ஒரு படத்தில் வந்து பண்ணும்போது அதை நான் அவங்க கூட பண்ணிக்கிறேன் போது நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். செம்ம ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. சூப்பராக இருக்குது படம், ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் பாலாவும் ரொம்ப பிரமாதமாக டான்ஸ் ஆடியிருக்காரு, ஃபைட் பண்ணியிருக்காரு, ரொமான்ஸ் பண்ணியிருக்காரு, எல்லாமே சூப்பர். அண்ட் நிறைய படம் பண்ணணும் இன்னும் பாலா. இது ஃபஸ்ட்டு படம் தான். இன்னும் நிறைய படம் சக்ஸஸ் கொடுக்கணும் அப்படின்னு அண்ட் நிறைய டைரக்டர்ஸ் வந்து கம் ஃபார்வர்ட். பாலா மாதிரி ஒரு நல்ல டேலண்டடாக சொசைட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஹீரோவை வந்து வளர்த்து விடணும். ஸோ அதான் என்னோடய விஷஸ், ப்ரேயர்ஸ் எல்லாமே. பாலாவுக்கு பல வெற்றிகள் காத்துக்கிட்டு இருக்கு. பாலாவோட பேக்ரவுண்டு வந்து மக்கள் தான். அந்த மக்களோட சப்போர்ட் வந்து பாலாவுக்கு இருக்குது. இன்னும் மேலும் மேலும் அவர் வந்து பெரிய பெரிய லெவலில் வந்து ரீச் பண்ணுவார் கண்டிப்பாக. அதுக்கு கடவுள் நாங்கள் வேண்டிக்கிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு அப்பா அம்மாவுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும்னு எல்லா பசங்களும் நினைக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் ரொம்ப சென்டிமெண்டலாக ரொம்ப டச்சிங்காக இருந்தது. லவ்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஜூனியர் லவ் ஸ்டோரியும் சீனியர் லவ் ஸ்டோரியும் இந்த படத்தில் இருக்குது. ஸோ அதை பார்க்குறவங்க எல்லாருக்குமே லவ்வோட ஒரு நல்ல ஒரு விஷயத்தை வந்து ஷெரீஃப் சார் சொல்லியிருக்காரு. ஸோ ஹேட்ஸ் ஆஃப், நல்லா இருந்தது. டோட்டல் படமே வேறு லெவலில் இருக்குது சார். அதாவது பாலா வந்து இது வரைக்கும் கண்ணம்மாவும் காந்தியும். ஆமாம், எனக்கு 60 வயசெல்லாம் நாங்கள் எப்போ 20 வருஷம் ஆனோடனே நம்மளும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அதாங்க. தேங்க்யூ. லவ் யூ ஆல். பை. லவ் யூ ஆல்.